ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ராம் சொல்யூஷன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உங்களோட டிஎன்எஸ் சர்வரில் உங்களுக்கு சிஸ்டம் கனெக்ட் ஆகிருந்துச்சுன்னா அந்த டிஎன்எஸ் சர்வர் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியலை, இல்லாட்டா எந்த ரெஸ்பான்ஸும் இல்லைன்னா நம்ம 3 சொல்யூஷனை பயன்படுத்தி நம்ம சால்வ் பண்ணலாம். அது என்னென்னு அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் என்ன பார்த்தீங்கன்னா, கமெண்ட் ப்ரோமோட்டை ரன்னஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்து ஓப்பன் பண்ணுறோம். கமெண்ட் ப்ரோமோட் வழியாட்டு நம்ம வந்து டிஎன்எஸ் சர்வரோட ஐபி அட்ரஸ் வந்து ஃபைண்ட் பண்ண போகிறோம். உங்களோட சிஸ்டம் வந்து டிஎன்எஸ் சர்வரில் கனெக்ட் ஆகிருந்துச்சுன்னா அதனோட ஐபி அட்ரஸை எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ipconfigன்னு என்டர் பண்ணிங்கன்னா டிஃபால்ட் கேட்வே வந்து 192.168.1.1 இந்த டிஃபால்ட் கேட்வே தான் உங்களோட டிஎன்எஸ் சர்வரோட ஐபி அட்ரஸ். இந்த மாதிரி தான் உங்களோட டிஎன்எஸ் சர்வரோட ஐபி அட்ரஸை வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த ஐபி அட்ரஸ் தான் நம்ம இப்போ வந்து நம்ம மேனுவலாக செட் பண்ண போகிறோம். அது எப்படி செட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஒய்ஃபை ஐக்கான் அல்லது உங்களோட லேன் ஐக்கானை ரைட் கிளிக் பண்ணும்போது ஓப்பன் நெட்வொர்க் அண்ட் இன்டர்நெட் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். லேன் அல்லது ஒய்ஃபை ஐக்கானை ரைட் கிளிக் பண்ணும்போது ஓப்பன் நெட்வொர்க் அண்ட் இன்டர்நெட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதில் நெட்வொர்க் அண்ட் ஷேரிங் சென்டரை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் சேஞ்ச் அடாப்டர் செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் உங்களோட சிஸ்டம் வந்து லேனில் கனெக்ட் ஆகிருந்துச்சுன்னா ஈதர்நெட்டை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸை கிளிக் பண்ணுங்கள். ஒய்ஃபையில் கனெக்ட் ஆகிருந்துச்சுன்னா ஒய்ஃபையை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் கொடுங்க. ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்கும்போது இந்த மாதிரி இன்டர்நெட் ப்ரோட்டோகால் வெர்ஷன் 4 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் இப்போ நம்ம மேனுவலாக நம்மளோட ஐபி அட்ரஸ் வந்து செட் பண்ண போகிறோம். அதாவது நம்ம டிஎன்எஸ் சர்வரோட ஐபி அட்ரஸை ஃபைண்ட் பண்ணோம்ல, அதை வந்து நம்ம இப்போ இதில் என்டர் பண்ண போகிறோம். டிஎன்எஸ் சர்வரோட ஐபி அட்ரஸை நம்ம இப்போ இதில் என்டர் பண்ண போகிறோம். 192.168.1.1 நம்ம டிஃபால்ட் கேட்வே ஃபைண்ட் பண்ணோம்ல, ipconfig கொடுத்து அந்த ஐபி அட்ரஸ் தான் டிஎன்எஸ் சர்வரோட ஐபி அட்ரஸ். அதை தான் நம்ம இப்போ இதில் என்டர் பண்ணியிருக்கோம். கீழே அல்டர்னேட் டிஎன்எஸ் சர்வர் இருக்குது. இது வந்து ப்ரைமரி டிஎன்எஸ் சர்வர் வந்து டவுன் ஆச்சுன்னா அல்டர்னேட்டிவாக டிஎன்எஸ் சர்வரோட ஐபி அட்ரஸை வந்து என்டர் பண்ணுவாங்க. இது உங்களுக்கு தேவைன்னா கொடுத்துக்கலாம், தேவையில்லைன்னா கொடுக்காமல் நீங்கள் ஓகே கொடுத்துக்கலாம். அல்டர்னேட் டிஎன்எஸ் சர்வர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதனோட ஐபி அட்ரஸையும் கொடுத்து வைக்கலாம். கொடுத்துட்டு வேலிடேட் செட்டிங்ஸ் அப்பான் எக்ஸிட் அப்படின்னு ஒரு செக் பாக்ஸ் இருக்குது, அதை நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு இல்லை ஓகே கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இது ஒன் ஆஃப் அ சொல்யூஷன். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட டிஎன்எஸ் சர்வரை நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும். செகண்ட் சொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அகெயின் உங்களோட சர்ச் பாக்ஸ் போய்ட்டு சிஎம்டி டைப் பண்ணி கமெண்ட் ப்ரோமோட்டை வந்து நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ரன்னஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, உங்கள் டிஎன்எஸ் சர்வரில் உள்ள கேட்ச் ஃபைல்ஸ் எல்லாம் இப்போ கிளியர் பண்ண போகிறோம். டிஎன்எஸ்லேருந்து வரக்கூடிய கேட்ச் ஃபைல்ஸ் எல்லாம் கிளியர் பண்ண போகிறோம். அது 3 கமெண்ட் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட் கமெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ipconfig /flushdns இந்த மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிக்கோங்க. செகண்ட் கமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேம் ipconfig /register DNS கீழே உங்களுக்கு சப்டைட்டிலில் கொடுக்குறேன், பார்த்து அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் ஏன் கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கமெண்ட்ஸ்லாம் கொடுக்குறது மூலமாட்டு இதுக்கு முன்னாடி நீங்கள் டிஎன்எஸ் சர்வர்லேருந்து வந்த அந்த கேட்ச் ஃபைல்ஸ் எல்லாமே ஐபி கேட்ச் ஃபைல்ஸ் எல்லாமே கிளியர் ஆகிரும், ரிமூவ் ஆகிரும். அதுக்கு தான் நம்ம இந்த 4 கமெண்ட்ஸை கொடுக்குறோம். இப்போ நெக்ஸ்ட் கமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ipconfig /release அப்படின்ட்டு டைப் பண்ணிக்கோங்க. ipconfig /release கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் கமெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ipconfig /renewன்னு கொடுத்துக்கோங்க. ரெனியூ கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 4 கமெண்ட்டை நம்ம என்டர் பண்ணி
உங்களோட டிஎன்எஸ் சர்வர்லேருந்து வரக்கூடிய அந்த ஐபி கேட்ச் ஃபைல்ஸை வந்து ரிமூவ் பண்ணலாம், கிளியர் பண்ணலாம். நெக்ஸ்ட் சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் பட்டனை ரைட் கிளிக் பண்ணி டிவைஸ் மேனேஜர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். டிவைஸ் மேனேஜர் விண்டோ ஓப்பன் ஆகும். டிவைஸ் மேனேஜர் விண்டோவில் நெட்வொர்க் அடாப்டர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். நெட்வொர்க் அடாப்டர்ஸ், அதில் ஈதர்நெட் அடாப்டர் ட்ரைவை வந்து ரைட் கிளிக் பண்ணி, அதாவது ஈதர்நெட் அடாப்டர் அந்த மாதிரி ட்ரைவ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி அன்இன்ஸ்டால் டிவைஸ் கொடுத்துக்கோங்க. அன்இன்ஸ்டால் டிவைஸ் அதை கிளிக் பண்ணும்போது அன்இன்ஸ்டால் கேட்கும், கொடுத்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் செகண்ட் நாம் வந்து ரீஇன்ஸ்டால் பண்ண போகிறோம். அந்த ஈதர்நெட் அடாப்டரை வந்து ரீஇன்ஸ்டால் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணணுன்னா, அகெயின் நீங்கள் நெட்வொர்க் அடாப்டர்ஸை ரைட் கிளிக் பண்ணும்போது நெட்வொர்க் அடாப்டர்ஸை ரைட் கிளிக் பண்ணும்போது ஸ்கேன் ஃபார் ஹார்ட்வேர் சேஞ்சஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. அதை கிளிக் பண்ணும்போது அகெயின் அந்த ட்ரைவ் வந்து ரீஃப்ரெஷ் ஆகும், ரீஇன்ஸ்டால் ஆகும். டிஎன்எஸ் சர்வர் நாட் ரெஸ்பாண்டிங் எனிதிங். நீங்கள் வந்து இந்த 4 சொல்யூஷன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும். நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பரான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். Until bye from Ram Solution.